எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட நேரம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ஷ்ட நேரம் எப்போ உங்களுக்கு அமையும், அதுவும் ஜோதிடத்துல அதிர்ஷ்ட நேரம் எப்போ அமையும் அப்படிங்கிற ஒரு அற்புத தலைப்பை நம்மோடு பேச வருகை தரும் பேலன்ஸ் தியரி ஆசிரியர், கிரகங்களின் சமநிலை கோட்பாடு, கிரிக்கெட் பிரெடிக்டர், ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜர், இன்னும் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் உயர் திரு சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ராஜநிலை டிவி சார்பில் நேயர்களுக்காக நீங்க 2வது ஆண்டு கருத்தரங்களை நீங்க ஒரு நல்ல விஷயம் கொடுக்க வந்திருக்கீங்க. இப்போ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி என்ன வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் தேடாத அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்டத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா வசதியா இருக்கும். கண்டிப்பா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த ஒரு கருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவையின் அடையாளம், 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிட அனுபவம் வாய்ந்த மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இப்போ நம்மளுக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, திசா புத்திகள்ல அதிர்ஷ்டம் தரும் திசா புத்திகள் எது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்ட பாவம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே திசாபுத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியும். அதோட அடிப்படை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5ஆம் இடம். சார் அது என்ன சார் அதிர்ஷ்டம், அது என்ன சார் 5ஆம் இடம் அப்படின்னா, உழைக்காத பணம். லாட்டரியில விழுகுமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா, அது உழைக்காத பணம். நம்ம கடமா நம்ம ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாட்டரி டிக்கெட் எடுப்போம். அவன் ஒரு சில லட்சங்கள், சில ஆயிரங்கள், சில கோடிகள் இப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அது உழைக்காத பணம். ரேஸுக்கு போறீங்க இல்லையா, அதுவும் உழைக்காத ஒரு பணம். ஷேர் மார்க்கெட்டு உழைப்புங்கிறது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட். சின்னதா போட்டு பெருசா எடுத்து அது அதிர்ஷ்டம். 10 ரூபா போட்டு 100 ரூபா அழணும், அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். 10 ரூபா போட்டு 12 ரூபா வந்தா அது உழைப்பு. லாபம் எவ்வளவு வரும், வரவு செலவு எல்லாம் போக மீது ஒரு 2 ரூபா லாபம் வருது, 3 ரூபா லாபம் வருதுன்னா அது உழைப்பு. ஆனா அதிர்ஷ்டம் என்பது 1 ரூபாயை போட்டு 10 ரூபாய் எடுக்கிறது, இதுக்கு பேர் அதிர்ஷ்டம். ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவமும் 11ஆம் பாவம் என்னைக்கு தொடர்புல வருதோ அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதிர்ஷ்டத்தால் லாபம் உண்டுன்னு சொல்றாங்க. அப்ப 5, 11 யாருக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கும் பாருங்களேன், இது அதிர்ஷ்டத்தை தரும். ஏதாவது ஒரு நாளாவது அதிர்ஷ்டம் வரும். நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்க, ஜெயிப்பனான்னு கேட்டா அவன் லைஃப்ல கண்டிப்பா ஜெயிப்பா. எப்பங்கிறது திசாபுத்தி அடிப்படை. அது என்ன திசைன்னு நான் சொல்றேன், ஒவ்வொரு லக்னத்துக்கு சொல்றேன். 2வது விஷயம், 5ஆம் அதிபதி 11ல போய் உட்காந்துட்டாரு, இல்ல 11ஆம் அதிபதி 5ல உட்காந்துட்டாரு. சார் நான் லாட்டரி டிக்கெட் எனக்கு யோகம் உண்டான்னு கேட்டா யோகம் உண்டுன்னு சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல ஒருத்தர் நான் ரேஸுக்கு போலாமான்னு கேட்டா ரேஸுக்கு போலாம். இதெல்லாம் தொடர்புகள். இந்த தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓட வைக்கும். உழைக்காம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தருவதுதான் இந்த அதிர்ஷ்ட பாவங்கள். உழைக்காத பணத்துக்கு அப்ப 5ஆம் இடத்துக்கு பூர்வ பண்ணின்னு ஒன்று சொல்றாங்களே, என்னன்னு கேட்டா தாத்தன் சொத்து கிடைக்குமான்னு கேட்குறீங்கல்ல, என் அப்பன் சம்பாதிச்சது எனக்கு கிடைக்குமா, அதெல்லாம் 5ஆம் பாவத்துல இருக்கு. பிள்ளைகள் என்னை காப்பாத்துவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் 5ஆம் பாவம். பிள்ளைய காப்பாத்துறதே அதிர்ஷ்டம் சார். இந்த காலத்துல எத்தனை அம்மா அப்பாவை காப்பாத்துறாங்க சொல்லுங்க, அது அதிர்ஷ்டம். கடைசி காலத்துல காப்பாற்றணும். எங்க அம்மா விட்டு வரமாட்டேன்னு சொல்ல பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். எல்லாம் நம்ம வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும்னு சொல்லுவாங்க, அது அதிர்ஷ்டம். 5ஆம் பாவத்தில் நம்ம கஷ்ட காலத்துல நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதால அது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்பது காசு பணம் மட்டும் கிடையாது, எல்லா அதிர்ஷ்டமும் கூடியதான் 5. இந்த 5, 11 தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள் பேரு. சில பேருக்கு பாருங்க 9ஆம் அதிபதி கூட 11ஆம் அதிபதி தொடர்பு இருக்கு. அப்பா அதிர்ஷ்டம் வாய்ந்தவர். அப்பாவுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், அப்பாவுக்கு ஏதோ லாட்டரியில ஏதாவது விழுந்துச்சா சார் சின்ன வயசுல அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆமா சார், எங்க அப்பா சில லட்சங்கள் சம்பாதிச்சான்னு சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. லக்னாதிபதி கூட 11 தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகருக்கே அதிர்ஷ்டம் உண்டு. அதுக்கு 5ஆம் அதிபதி பார்த்துட்டா போதும், இது அதிர்ஷ்டம். அப்போ இது எந்த திசாபுத்தில கிடையாது, இது இருக்கு சார், நானும் பல வருஷமா பார்த்துட்டேன், 30 வருஷமே ஜாதகம் அங்கேயே தான் இருக்கு, ஆனா எனக்கு லாபம் இல்லையே, இது வரைக்கும் நீங்க சொன்னதுல எதுவுமே நான் ஜெயிக்கலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு திசாபுத்திகள் வரணும். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏன்னா அதிர்ஷ்டம் என்பது உழைக்காத பணம், அதாவது 1 ரூபாயை போட்டு 100 ரூபாய் ஆள்ற மாதிரி. இந்த விஷயங்களை நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்க அதுதான் அதிர்ஷ்டமாக மாறும். சில பேர் பாருங்க, புதை பொருள் கிடைக்குமான்னு கேட்டு வருவான். புதை பொருள் எப்படி சார், எங்க வீட்டுல தங்கம் இருக்குன்னு ஒரு சாமியார் சொன்னார் சார், எங்க வீட்டுல இரிடியம் கிடைக்குன்னு சொல்றாங்க சார், இதுக்கெல்லாம் எனக்கு அதிர்ஷ்டத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த படத்துல வர மாதிரி அந்த இரிடியம் தேடி போறது, இந்த குள்ளமனையில தேடி போய் அதை வித்து காசாக்குறது, இந்த மாதிரி நிறைய வருது இல்லைங்களா.
இதுக்கெல்லாம் வந்து சில பேர் ஏமாந்து போவாங்க. 5ஆம் பாவம் வேலை செய்யும், போய் பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க. சில பேர் வந்து ஃபாரின் ஃபண்ட் வரும்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்க, அது 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவம் வேலை செஞ்சா ஃபாரின் ஃபண்ட் வருதுன்னு சொல்லி காசை வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, லாஸ் ஆயிடுவாங்க. இது எல்லாம் அதிர்ஷ்டத்தை சார்ந்த. அதுக்கு 5-11 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும், இல்லாதவங்களுக்கு அது கிடைக்காது. இதுதான் இதோடைய கான்செப்ட். பாருங்க, சில பேர் வந்து புதை பொருள் கேட்டான்னு சொன்னேன் இல்லையா, இந்த 5-8 தொடர்பு, 12ஆம் அதிபதி தொடர்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா புதை பொருளை தேடி போயிடுவாங்க. எதையாவது ஒன்று தேடி போறதே அவங்க குழப்பு. இல்லாத ஒன்று தேடுறது இருக்கு, அது கிடைக்குமா கிடைக்காது, எல்லாருக்குமே கிடைக்குமா கிடைக்காது, சில பேருக்கு கிடைக்கும். அது லாப நஷ்டத்தை அடிப்படையில பார்க்கணும். இப்போ 5ஆம் அதிபதி வேலை செய்யுது, 8 குடையவனோ இல்ல 12 குடையவனோ தொடர்பு பெற்றாலும் நீங்க தேடி போவீங்க, ஆனா தோத்து போயிடுவீங்க. என்ன சார் இப்பதான் அதிர்ஷ்டம் சொன்னீங்க, அது எப்படி தோத்து போயிடுவாங்க அப்படின்னு கேட்டா, 8ஆம் இடம் என்பது புதைப்பொருள், அதே போல உங்களுடைய அடுத்தவனுடைய காசு, இதெல்லாம் 2ஆம் 5 கூட தொடர்பாயிடுச்சு. அதிர்ஷ்டம் உண்டு, அடுத்தவங்க காசு திங்கக்கூடிய யோகம் லைஃப்ல உண்டு. ஆனா அது எப்பன்னு கிடைக்கணும் இல்லையா, இது 5, 8, 12 வந்தா பத்தாது, 11ஆம் அதிபதி தொடர்பு வரணும். 11ங்கிறது என்னங்க, 7ஆம் பாவத்துடைய 5, அவனுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரணும். அவன் என்னைக்கு இழக்கிறானோ அன்னைக்குதான் உங்களுக்கு லாபம் சொன்னான். 5னாலே லாஸ் நம்ம சொல்றோம். 5ஆம் பாவம் உழைக்காத பணம்னா, அப்ப உழைக்காத பணம் எங்க இருந்து வரணும், அடுத்தவன் கொடுக்கணும். அப்ப அடுத்தவன் லாஸ் ஆகணும். அப்ப அவனுடைய 5 11ஆம் பாவம் உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு கூட தொடர்புல வரும் பொழுது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டு. அந்த 11ஆம் அதிபதி பார்க்கணும், அல்லது 11ஆம் அதிபதி அந்த 5ஆம் இடத்துல இருக்கணும், அல்லது 11ஆம் அதிபதி திசை நடக்கணும். நடந்தால் லாபம் உண்டு. அப்பதான் அதிர்ஷ்டம் ஜெயிக்கும். எல்லா காலத்திலயும் வராது. எனக்கு சேர்க்கை இருக்கு, 99வது வயசுல அந்த அமைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் கிடைக்கும். அப்ப நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோம். குழந்தைகளுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும். உங்க ஜாதக ரீதியாக உங்க அப்பா செஞ்சு வச்ச புண்ணியம்பா, உங்க அப்பாவுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு சாமியார் சொல்லிட்டு போவார், இல்ல ஒரு ஜோதிடர் சொல்லுவார். இது எல்லாம் அந்த மாதிரி எடுக்கணும். மொத்தமா வந்து 5 வந்துட்டாலே அதிர்ஷ்டம் எடுத்துடக்கூடாது. 5 என்பது இழப்பீடுகளையும் சொல்றது. ஏன்னா உங்களுடைய இழப்பீடு என்ன, 7ஆம் பாவத்துக்கு அது 11ஆம் பாவமா வேலை செய்யும். அப்போ எதிர்பாவத்துக்கு அதிர்ஷ்டம். அதனாலதான் நாங்க சொல்லுவோம், எந்த திசாபுதிகள் நடந்தாலும் 5ஆம் இடத்துல இன்னொரு கிரகம் திசை நடத்தினால் தயவு செஞ்சு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அடுத்தவன் நம்பி காசை கொடுக்காதீங்க, ஏமாத்திட்டு போயிடுவான். ஏன்னா அது அவனுக்கு அதிர்ஷ்டம், உழைக்காத பணம். அவன் உங்களை நம்ப வச்சு ஏமாத்திடுவான். நம்பி ஏமாறுறது 5ஆம் பாவம். இப்ப நீங்க நம்பி ஒருத்தரை ஏமாத்துறீங்க, நீங்க வந்து ஒருத்தனுக்கு நம்பிக்கை கொடுத்து காசை வாங்குறீங்கன்னா அது 11ஆம் பாவம். அப்ப அந்த 11 அதிர்ஷ்டம். அவனை ஏமாத்திட்டீங்களோ இல்ல வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து காசை வாங்கிட்டவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதுல, உழைக்காம ஒரு பணம் கைக்கு வந்துருக்குன்னா அது 11ஆம் பாவம். அப்ப அந்த 11 வேலை செய்யாமல் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது. 8, 5, 8 சார், நான் வந்து அதிர்ஷ்டத்துக்கே பிறந்தவன் எல்லாம் பெரியவங்க சொன்னாங்க. அந்த டைம் எப்ப வருதுன்னு பாருங்க, அது 11 கூட கனெக்ட் ஆகும். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பிரிக்க போறோம். இதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா? சரி, இப்ப 5ஆம் பாவம் ஒவ்வொரு லக்னத்துக்கு நீங்க பாருங்களேன். இந்த அதிர்ஷ்டம் என்பது இது மட்டும் கிடையாது, இது கூட சில கிரக நிலைகளை நீங்க எடுத்துக்கணும். எப்பவுமே அதிர்ஷ்டம், அதுல லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், நீங்க கேசினோ, இல்ல வந்து ஒரு பிட்காயின், இல்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரூபா போட்டு 100 ரூபாய் எடுக்கணும்னா சூரியன், ராகு, புதன் சம்பந்தம் இல்லாம உங்களால் பண்ணவே முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உங்களுடைய புற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வெளி உலக வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள் ஜெயிக்க வைக்காதனா வைக்கும், அளவீடுகள் குறைவு, அதோட வேலையை அதாவது செய்யும். சமையல்காரனை கூப்பிட்டு நீங்க ரூமை தொலைக்க சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சமா தான் தொலைப்பான். அவனுக்கு அது வந்து அதோடைய வேலை அதிகம். அது சமையல் பண்ண சொன்னீங்கன்னா சூப்பரா பண்ணுவான். ஒரு பாத்ரூம் கலர்னை கூப்பிட்டு சமையல் பண்ண சொன்னா எப்படி இருக்கும், அவனுக்கு அந்த வேலை தெரியாது, ஆனா சமைச்சு கொடுக்க சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணுவான். அப்போ அதோட அளவீடுகள், அந்த ருசியுடைய தன்மையெல்லாம் குறைஞ்சிடும். அது போலதான் கிரகங்கள். இந்த சூரியன், ராகு, புதன் அதிர்ஷ்டத்தின் மிக முக்கியமான கிரகங்கள். என்ன சார் எல்லாருமே குருன்றாங்க, சுக்கிரன்றாங்க, நீங்க என்ன சார் சூரியன், ராகு, புதன் எடுக்கிறீங்கன்னா, சூரியன், ராகு, புதன் யாருன்னு முதல்ல பாத்துங்க. சூரியன் அப்படிங்கிறது வந்து காலபுருஷன் 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்ன சொல்லலாம், அதிர்ஷ்ட பாவம் சொல்றோமா, அதுக்கு அதிபதி. சூரியன் வராமல் உங்க அதிர்ஷ்டத்தை சம்பாதிக்க முடியாது. புதை பொருள் இருக்கு, நான் லாட்டரியில ஜெயிக்கணும், ரேஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சூரியன் அந்த பாவத்து கூட தொடர்புல இருக்கணும், இருந்தா அவன் அதிர்ஷ்டமானவன். ராகு அப்படின்னா என்ன, போகக்காரகன், ஒரு விஷயத்த பெருக்கி கொடுக்குறவன், புதை பொருளுக்கு சொந்தக்காரன். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறதா ராகுவை மிஞ்சி ஆளே கிடையாது. நேற்று வரைக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன ராகு திசை வந்து ஏரோப்ளேன்ல பறந்துட்டு இருக்கா, நேற்று வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தா ஏரோப்ளேன்ல பறக்குறான்னா அது ராகு. ஏன்னா ராகு வந்து காலம் 3, 7, 11 போகத்தை தருவோம். அந்த போகத்துக்காக, அதாவது நீங்க லக்ஸரியா வாழணுங்கிறதுக்காக ராகு சப்போர்ட் பண்ணணும். புதன் அடுத்தது ட்ரேடிங் கிரகம். ரேஸுக்கு காரகன் யாரு, புதன். ட்ரேடிங் கிரகம் யாரு, புதன். லாட்ரிக்கு காரகன் யாரு, புதன். இப்படி எல்லாத்துக்குமே புதன். ஒருத்தனை ஏமாத்தினாலும் புதன் தான், ஒருத்தனை நம்ம வந்து ஜெயிக்கணும்னாலும் புதன் தான். ஏன்னா புதன் என்பது விவேகம். அப்ப அந்த தன்மை இருக்கணும். இது வந்து ட்ரேடிங் கிரகம் நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த புதன், இந்த 3 திசைகள் வராமல் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. இந்த 3 வந்துட்டா ஜெயிச்சிருவீங்களா கிடையாது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அது என்னங்கிறது இந்த காணொலியில பார்க்க போறோம். ஏன்னா இந்த பாவங்களை பத்தியும் கிரகங்களை பத்தியும் தெரியும். மொத்தமா எனக்கு குரு திசையில கிடைக்கும், செவ்வாய் திசையில கிடைக்கும், சுக்கிரன்ல கிடைக்கும், கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைச்சிட்டு இருக்கும்.
அப்ப இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு இது சொல்லணும், நம்மளுடைய கவுண்டமணியோட காமெடி ஒன்று இருக்கு. லாட்டரியில வந்து லட்சம் விழுந்து, அண்ணே உங்களுக்கு லட்சத்துல விழுந்துருச்சுன்னு செந்தில் சொல்லுவாரு. உடனே பக்கத்துல விஜயகுமாருக்கு வந்து சேவ் பண்ணிட்டு அப்படியே பாதியில போட்டுட்டு வந்துட்டு, டேய் இந்த ஊர் என்ன வேலை, இந்த தெரு என்ன வேலைன்னு கேட்டுட்டு வருவார். கடைசியில பாத்தீங்கன்னா அவர் அதிர்ஷ்டம் பாருங்க, தண்ணியில அந்த அந்த செய்யற வேலை இதுலதான் அந்த லாட்டரி டிக்கெட்டை சொருவி வச்சிருப்பாங்க, அது தூக்கி தண்ணியில போட்டுவார் செந்தில். கைக்கு வந்தது வாய் கேட்கல. அப்ப என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம் இல்லை. அப்ப அதிர்ஷ்டத்தை அந்த கிரகம் கொடுக்குதா இல்லையாங்க நம்ம புரிஞ்சுக்காமல் கை கெட்டினது வாய் கெட்டலையேன்னு சொல்றீங்களே, அதுவும் இப்படிதான் சில கிரகங்கள். ஏன்னா கிரக நிலைகள் வராமல் பாக்கெட்டுக்கே வந்தாலும் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அப்ப அந்த நிலைகளை நீங்கள் உணரணும். அதை விட்டுட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெரு என்ன வேலை, ஊர் என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா கிரகம் போட்டு பார்த்துரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்போ மேஷ லக்னத்தை எடுங்களேன். மேஷ லக்னத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம் என்ன? 5ஆம் பாவமான சூரியன். அப்ப ஜாதகத்துல சூரிய திசைன்னு ஒண்ணு வராமல், சூரியன் சாரத்துல இன்னும் ஒரு கிரகம் திசை நடத்தாமல் கண்டிப்பா அவள் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியாது. இப்ப தப்பி தவிர மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சனி சூரியனுடைய சாரத்திலேயோ சூரியனுடைய வீட்டிலேயோ உட்காந்து ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இரண்டு விதமான கிரக நிலைகள் இருக்கு. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, குருவினுடைய அணிகள் வந்து சப்போர்ட்டே பண்ணாது. குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய், இதெல்லாம் குருவினுடைய அணி. இந்த அணிகள் சப்போர்ட்டே பண்ணாது. அப்போ சூரிய திசை வந்தாலும் மட்டும் நன்மையா அப்படின்னு கேட்டக்கூடாது. சூரிய திசை நன்மை பண்ணாது. மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார காரகத்தில் லாபத்தை தராது. அவன் ஆனா 5ஆம் பாவத்துக்கு கூட அதிர்ஷ்ட பாவன்ட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம் தான் இவனுக்கு இல்ல, எதிர்பாவத்துக்கு துலாம் அப்படிங்கிற லக்னத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். சூரிய திசை நடந்தால் மேஷ லக்னத்துக்காரன் தோத்து போயிடுவான். யாரா லாபத்தை சம்பாதிச்சான்னு கேட்டீங்கன்னா துலா லக்னத்துக்காரன் சம்பாதிச்சுட்டு இருப்பான். இவன் கூட ஒரு கோஆர்டினேட்டர் பண்ணக்கூடிய துலாத்துக்கு சூரியன் லாபத்தை கொடுத்துரும். இவன் அதிர்ஷ்டம். இவன் லாட்டரி எடுத்துட்டு செக் பண்ணிட்டு இருப்பான். இந்த படத்துல எல்லாம் வரும், சார் உங்க ராசிக்கு லக்னத்துக்கு இந்த நம்பர் எடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் எடுத்து கொடுத்துருப்பான். சார்லி வருவார், வந்து பார்த்துட்டு உங்க ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த நம்பரை கூட்டுறதை விட அந்த நம்பர் எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாரு. இவர் கொடுத்துப்படி இன்னொரு நம்பர் எடுத்து வந்துருவாரு. பாருங்க, பக்கத்துல வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆயிரம், இவன் தோத்து போயிடுவான். ஒரு நம்பர்ல போச்சுன்னு வராங்களே, அதெல்லாம் இவங்க தான். ஏன்னா மேஷ லக்னத்துக்கு சூரியன் லாபத்தை தர அதிர்ஷ்ட பாவம் தான், இவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு அது 11ஆம் பாவம். அப்போ இவர் கரெக்டாவே எடுத்துட்டு வந்தாலும் அந்த கிரக நிலைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. இதுதான் கான்செப்ட். அப்ப சூரியன் எங்க போயிட்டாரு? இவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கனால அந்த லாட்டரி போய் எவனோ ஒருத்த பேச்சை கேட்டு கொடுத்துட்டு வந்துருவாரு. இப்ப அவனுக்கு அதிர்ஷ்ட பாவம் சூரியனுங்கிறது துலாத்துக்கு அதிர்ஷ்டமான பாவம். எப்படின்னா 11ஆம் பாவமா இருக்காரு. 11ஆம் பாவம் வந்து பாருங்க 5ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணிடும். 11 என்னைக்கு வேலை செஞ்சாலும் லாபம் நம்ம சொல்றோமா, அப்போ இவனுடைய மைனஸ் அவனுக்கு பிளஸ்ஸா போயிடும். அப்போ அந்த சூரியன் அந்த குருவினுடைய காரங்களாம் துலா லக்னங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய், இது 5 கிரகமுமே இந்த துலாத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க மேஷத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி, புதன், ராகு, அதை விட்டீங்கன்னா நம்மளுடைய சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் வரணும். அப்போ அந்த 5ஆம் பாவத்தை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. 5ல வந்து என்ன கிரகங்கள் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, கேது நட்சத்திரம் இருக்கு, சப்போர்ட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணாது. சுக்கிர நட்சத்திரம் இருக்கு, பண்ணுமா? கண்டிப்பா பண்ணும். அப்ப சுக்கிர திசை வருதான்னு பாருங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு சுக்கிர திசை வந்து அது 11ஆம் அதிபதி கூட கனெக்ட் ஆகும்போது அதிர்ஷ்டம். இதுதான் மேட்ரு. அப்போ நீங்க லாட்டரி எப்ப எடுக்கணும்? சனி திசையோ அல்லது சுக்கிர திசையோ போனால் நீங்கள் அதிர்ஷ்டத்தை சந்திப்பீர்கள். அன்னைக்கு லாட்டரி யோகம் உண்டு, அன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஜெயிப்பீங்க, அன்னைக்கு ஒரு கேசினோ போகலாம், அன்னைக்கு ஒரு பிட்காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அன்னைக்கு நீங்க வந்து ஒரு சூதாட்டத்துக்குள்ள இப்ப ரம்மி எல்லாம் விளையாடுறீங்கல்ல, அன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஐபிஎல்ல நிறைய பேர் பெட் கட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மேஷ லக்னத்துக்கான இங்க சப்போர்ட் பண்ணும். சூரியனுடைய நட்சத்திரமே அதுல ஒரு பாதம் இருக்கும். சூரியன் சப்போர்ட் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஆனால் அந்த சூரியன் 11ஆம் அதிபதி கூட கனெக்ட் ஆகி உட்கார்ந்தால் ஒரு பகுதி லாபம், முழு லாபம் கிடையாது, ஒரு பகுதி லாபம். ஏன்னா சூரியன் 100% சப்போர்ட் இல்லை. ஏன் சொன்னா, இப்ப சொன்ன இல்லைங்களா ஒரு காமெடி, லாட்டரி டிக்கெட் எடுத்து உட்கார்ந்துருவீங்க, ஏன்னா 11 கூட கனெக்ட் ஆயிரும். ஆனா பக்கத்துல வந்து சொல்லுவா, தம்பி நீ உன் நம்பருக்கு இது சரியா வராது, நீ பிறந்த டேட்டுக்கு இந்த நம்பர் எடுன்னு சொல்லுவா. நீங்க கொடுத்துருவீங்க, அதுலதான் அதிர்ஷ்டம் இருக்கு, அது இன்னொருத்தருக்கு போயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டீசெண்டா, எனக்கு இந்த நம்பர் மேலேயும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, 2 பேரும் கூட்டு போட்டு எடுத்துக்கலாமா, ஆளுக்கு பாதி அமௌண்ட் போட்டு எடுத்துக்கலாமான்னு சொல்லுவாரு. கண்டிப்பா விழுகும், இவருக்கு தெரியும் விழுகும், அதுல ஒரு பகுதி வெளியே போயிடும். 11 கூட தொடர்பாச்சுன்னா ஒரு பகுதி கிடைக்கும். 11 கூட சூரியன் தொடர்பு இல்லை, என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா லாஸ், முழு லாஸ். அப்புறம் தேடிட்டு தான் அலையணும். சார்லியை தேடிட்டே படம்பூர் அலை வரலையா, அந்த மாதிரி அலையணும். புரியுதுங்களா? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அடுத்தது பாருங்க, 5ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்காருன்னு பாருங்க. உங்க ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இப்ப சூரிய திசை மேஷ லக்னத்துக்கு ஆகாதுன்ட்டு. அப்ப சூரியன் எந்த வீட்டில் இருக்காருன்னு பாருங்க. குருவினுடைய அணியில் இல்லாமல் சனி, சுக்கிரனுடைய அணியான சுக்கிரன், சனி, ராகு, புதன், இந்த வீட்டுல இந்த சாரத்துல இந்த இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து அந்த சூரியன் உட்கார்ந்தானா அந்த திசாபுதியில் அதிர்ஷ்டம் உண்டு. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். மேஷ லக்னத்துக்கு குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாதுன்ட்டு, அப்ப வந்து சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணும். அப்ப 5ஆம் அதிபதி
சுக்கிரனுடைய அணியில எந்த வீட்டுல போய் உட்கார்ந்தாலும் அந்த திசா புத்திகள், இப்ப வந்து சூரியன் போய் சனி வீட்டுல போய் உட்கார்ந்தார், சனி திசை, சுக்கிர திசை அல்லது புதன் திசை அல்லது ராகு திசை ஏதாவது ஒண்ணு போய் இந்த கிரகத்துக்கு கூட கனெக்ட் 5ஆம் அதிபதி கூட கனெக்ட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். எல்லாத்துக்குமே இதுதான் லாஜிக். ஏன்னா சில பேருக்கு சனி வீட்டுல இருக்கும், சில பேருக்கு புதன் வீட்டுல இருக்கும், சில பேருக்கு சுக்கிரன் வீட்டுல இருக்கும். அப்ப எதுன்னு பார்க்கணும் இல்லையா? அது 11 கூட தொடர்பாகி உட்கார்ந்துச்சுன்னா கண்டிப்பா அதிர்ஷ்டம் உண்டு, கண்டிப்பா சம்பாதிப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவா, நான் டிக்கெட் எல்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுப்பா, உழைப்பால் வருமானு கேட்பா. கண்டிப்பா வரும். ₹1 பொருளை ₹100 போட்டு வித்தீங்கன்னா உங்களுக்கு ஓடும். சொல்றாங்கல்ல சில பேர், சின்னதா ஒரு டீ கடை வச்சிருந்தான் சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய டீ ஸ்டால், ஒரு பெரிய காஃபி ஷாப் மாதிரி ஓபன் பண்ணிட்டான் அப்படின்னா அது உழைப்பு தான். ஆனா சின்னதா போடுறப்பெல்லாம் நார்மலா வந்துட்டு இருந்தது, இன்னைக்கு பெரிய அளவுல எப்படி வளர்ந்தா அதுவும் அதிர்ஷ்டம் தான். ஓவர் நைட்ல எப்படி பெரிய ஆளானா, பேங்க்காரலாம் லோன் கொடுத்தா சார், திடீர்னு வந்து நான் பெருசா பண்ணிட்டேன், இதுவும் அதிர்ஷ்டம் தான். அப்ப தொழில் ரீதியாக வரக்கூடிய அதிர்ஷ்டம். அப்ப 5ஆம் அதிபதி எங்க போய் இருப்பாரு? 10ல போய் உட்காந்து தொழிலை கொடுத்துருவாரு. தொழிலால் அதிர்ஷ்டம். புரியுதுங்களா? அப்படி எடுக்கணும். இப்ப பாருங்க, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? புதன். எல்லாரும் என்ன பண்ணா அதிர்ஷ்ட பாவம் புதனை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு புதன் சப்போர்ட்டே பண்ண மாட்டாருங்கிறோம். நீங்க என்ன சொல்லுவீங்க உடனே, சுக்கிரன் புதனெல்லாம் எப்படிங்க முக்கூட்டு கிரகத்துல வர்றது நல்லது தாங்க அப்படி எல்லாம் எடுப்பீங்க. நல்லா கேட்டுங்க, முதல்ல அணிகளை பிரிக்க தெரிஞ்சுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் எது, அந்த கிரகம் அதிர்ஷ்ட பாவத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அதிர்ஷ்ட பாவம் 5ஆம் பாவம் தான், ஆனா அது லாஸ். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. எப்பவுமே 5ஆம் பாவம் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்தா அது அதிர்ஷ்டம், உங்களுடைய தாத்தா பாட்டி சேர்த்து இருந்தா அது அதிர்ஷ்டம், பிள்ளைகள் சம்பாதிச்சு கொடுத்தா அது அதிர்ஷ்டம். அந்த விஷயத்தை மட்டும் தான் 5ஆம் இடம் சொல்லும். பூர்வீக சொத்து இருக்குன்னா அது அதிர்ஷ்டம். அது கூட திசை மாறி நடந்தா வித்து போயிடுவீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், புதன் திசை நடக்குது ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னா, புதன் வீட்டுல இருந்து கிரகம் திசை நடத்தினாலும் பூர்வீக சொத்தை வித்த ஆள் எத்தனை பேர் கை தூக்க சொல்லுங்க? அத்தனை பேர் பாக்குற அத்தனை பேர் கை தூக்கா. நான் ரிஷப லக்னம், எனக்கு புதன் திசை போகும்போது நான் சொத்தை வித்தேன்பா. ஒருத்தன் என்ன சொல்லுவான், புதன் சாரத்துல இருந்து கிரகம் திசை நடத்தும் போது நான் சொத்தை வித்தேன்பா. புரியுதுங்களா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, சனி திசை போகும்போது நான் சொத்தை வித்துட்டேன்பா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ராகு திசை போகும்போது நான் சொத்தை வித்துட்டேன்பா. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, சுக்கிர திசை போகும்போது சொத்தை வித்துட்டேன்பா. புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அணிகள் எதுவுமே அதை சப்போர்ட் பண்ணாது. அப்ப சப்போர்ட் பண்ணாத விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் ஆயிடும். அதுவே நேர் எதிர்பாவம் பாருங்க, குரு 11ஆம் அதிபதி. அதிர்ஷ்டம் கொடுக்கணும்னா 5ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவம் எது? 11ஆம் பாவம். இங்க அதிர்ஷ்டம் வேணும், இங்க சாப்பாடு வேணும்னா அவர் எடுக்கக்கூடிய இடம் எது? 11ஆம் இடத்துல இருந்து அவர் எடுப்பாரு. யாரோ ஒருத்தர் கொடுக்கணும் இல்லையா? நேர் 7ஆம் பாவத்துல இருந்து அது வரணும். எனக்கு சாப்பாடு வேணும்னா யாரு ஹோட்டலுக்கு போறீங்க, அவன் கொடுத்தாதான் சாப்பிட முடியும். அது மாதிரி 5ஆம் பாவத்துக்கு ஒரு விஷயம் வேணும்னா 11ஆம் பாவம் தான் கொடுக்கும். நேர் எதிர்பாவம் தான். அப்போ இந்த இடத்துல பாருங்க, ரிஷபத்துக்கு குருவினுடைய அணி ஃபுல் சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்க லைஃப்ல குரு திசை, கேது திசை, சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடையாது. சார் எனக்கு குரு வந்துச்சு, கேது வந்துச்சு, சந்திரன் வந்துச்சு, செவ்வாய் வந்துச்சு, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி, ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் வரலையேன்னு சில பேர் கேட்பீங்க. அதுக்குதான் சொல்றேன், 5ஆம் பாவத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு? சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு, சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு. மூணுமே சூப்பரானது. சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 திசைகள் போகும்பொழுதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அந்த அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்னு பாவ ரீதியாகவும் மற்ற விஷயங்களை, நீங்க சார் நான் லாட்டரி சீட் எடுத்தேன், இல்லை எங்க அப்பாவுடைய பணம் தொழில் ரீதியாக எனக்கு ஒரு காசு வரணும், எங்க அப்பா சொத்து கொடுக்க மாட்டான்னு நினைச்சா கொடுத்துட்டாரு, என் பூர்வீக சொத்து வந்துருச்சு, என் பையனுக்கு வேலை கிடைச்சா அதுக்கு அப்புறம் தான் நான் நல்ல சாப்பாடே அதுவும் அதிர்ஷ்டம் தான். நீங்க சம்பாதிச்ச வரைக்கும் சாப்பிடல, ப்ராப்பரா சாப்பாடு கிடைக்கல, அப்ப பையன் சம்பாதிச்சு போனா அது அதிர்ஷ்டம் தானே. அந்த அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும்னா 5ஆம் பாவம் 11 கூடிய வேலைகளை செய்யணும். அப்ப 11 என்ன, குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த திசைகள் போகணும். அது ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல அந்த நட்சத்திரங்களாக இருக்கு. அந்த திசைகள் எப்ப போகுதோ அதுல சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ இந்த திசைநாதன்கள் ஏதாவது ஒண்ணு 5ல போய் உட்கார்ந்துடணும். அதை குரு பாத்துறணும். இல்ல 5லயே உட்கார வேண்டாம், எங்க வேணா உட்காரட்டும், காசு கொடுக்குற மாதிரி இருக்கணும். 2, 6, 10 உட்காரட்டும், 1, 5, 9 உட்காரட்டும், 3, 7, 11 உட்காரட்டும், எது வேணா உட்காரட்டும். அதை 11ஆம் அதிபதி குரு என்னைக்கு பாக்குறாரு, கோச்சாரத்துல சில பேருக்கு பார்க்கும், சில பேர் இயற்கையாகவே பார்க்கும். இயற்கையா பார்த்தா எப்போதும் திடீர்னு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு லாட்டரி சீட்டு வாங்குவார், சம்பாதிச்சிருவாரு, ஷேர் மார்க்கெட் போவார், சம்பாதிச்சுட்டு வந்துருவார். திசைகள் போனா போது எல்லா நாளும் லாபமா இருக்கும். இதே கோச்சாரத்துல சார் எனக்கு குரு மட்டும் பார்க்கல, ஆனா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த திசைகள் தான் போகுதுன்னா கோச்சாரத்துல அந்த குரு எப்ப அந்த வீட்டை பாக்குறாரோ அல்லது தொடராரோ, உதாரணத்துக்கு குரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மீனத்துல இருந்திருப்பாரு. அப்ப எல்லாமே இந்த புதன் வீடான ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். தொழில கஷ்டப்பட்டவங்க தொழில வந்திருப்பான், திடீர்னு ஒரு பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிச்சிருப்பான், ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சு அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இவங்க தான். அந்த குரு என்னைக்கு அந்த வீட்டை பாக்குறாரோ அந்த இடத்துல சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ இருந்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அப்ப அதிர்ஷ்டம் என்னது? திசைகள்ல தான் இருக்கு. அப்போ சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை போய் அது குரு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். சரி சார் இது எதுவுமே இல்லை, ஆனா என் புதன் போய் சுக்கிரன் வீட்டுல போய் உட்காந்துட்டாரு, நீங்க சுக்கிரன் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா சுக்கிரன்ல எனக்கு காசு வருமானு கேட்டீங்கன்னா சுக்கிர திசை போகணும். இந்த 5ஆம் பாவத்துக்கு வீடு கூட அதிர்ஷ்டம் எங்க இருக்கு? அந்த பாவாதிபதி போய் எங்க உட்கார்றாரோ அந்த பாவத்தின் மூலியமாக ஒரு அதிர்ஷ்டம் உண்டு.
10ஆம் இடத்துல இருந்தா தொழில் மூலியமாக ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அவர் போய் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. அப்ப என்ன சொல்லுவீங்க? 8ங்கிறது புதைப்பொருள். புதைப்பொருள் ரீதியாக ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அங்கதான் சொன்னோம் 5, 8 கணக்கான புதைப்பொருள். புதைப்பொருளால் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. 2ஆம் பாவத்துல இருக்கு. வருமானத்தால் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. 7ல போய் உட்காந்துருச்சு. 7ஆம் அதிபதியால். 7ஆம் அதிபதி யாருங்க? கூட்டு தொழிலு, இல்லைன்னா மனைவியால் லாபம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அங்க அதிர்ஷ்டம் தான் பேசணும். இத குரு பார்த்துட்டாருன்னா அந்த காலகட்டம் மனைவியால் அதிர்ஷ்டம், புதைப்பொருளால் அதிர்ஷ்டம், 2ஆம் பாவத்துல பொருளாதார வரவால் அதிர்ஷ்டம், 4ஆம் பாவத்துல சொத்தினால் அதிர்ஷ்டம், அது யாரு? அம்மா வழி சொத்துக்களால் அதிர்ஷ்டம். இப்படி நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? இதான் அந்த குரு பார்க்கணும். குரு பார்க்காத அதிர்ஷ்டம் வராது. இப்ப பாருங்க, சில பேருக்கு வந்து சுக்கிரன் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். சுக்கிரனுடைய வீட்டுல போய் உட்கார்ந்துருவாரு. சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சுக்கிர திசையில இப்ப புதன் இந்த செவ்வாய் போய் உட்காந்துட்டாரு. செவ்வாய் பொருளாதாரத்தை கொடுக்காத அமைப்புல இருக்குன்னா, அந்த சுக்கிர திசை போகும்போது அந்த குரு பார்த்துட்டாருன்னா அங்க ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு. பெரிய அமௌண்ட் வராது, சின்னதாவது ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிருவீங்க. அதிர்ஷ்டம் எங்க இருக்குன்னா அந்த பாவத்துல இருக்கு. அப்ப அந்த பாவாதிபதி திசை நடத்தும் போது, இப்ப சுக்கிர திசை செவ்வாய் புத்தி போகும்போது ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு வந்துடும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வதை வைநாசிக புள்ளிகளாக வரும். இது வரைக்கும் இந்த கஷ்டத்தை டோட்டலா மாத்திட்டு போயிடுவார். இப்படி சில விஷயங்களை எடுக்க கத்துக்கணும். அதே பாருங்க, நேர் எதிர்பாவம் யாரு? விருச்சக லக்னம் வரும். விருச்சகத்துக்கு 11ஆம் அதிபதி யாரு? புதனுடைய வீடு. அப்போ இந்த விருச்சகத்துக்கு குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாது. இவனுடைய லாபம் எல்லாம் அவனுக்கு நஷ்டம், அவனுடைய லாபம் எல்லாம் இவனுக்கு நஷ்டம். அவ்வளவுதான் சார் மேட்ரு. இப்ப அந்த 11ங்கிறது என்ன? 11ங்கிறது என்ன? விருச்சகத்துக்கு 5ஆம் பாவம். அவனுடைய லாஸ் இவனுக்கு லாபமா வருது. அப்ப இவனுடைய லாஸ் எப்ப வரும்? புதன் திசையில வரும். இந்த புதன் எந்த அணியை சார்ந்தவர்? புதன் வந்து சுக்கிரனுடைய அணியை சார்ந்தவர். அப்ப சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த திசைகள் நடக்கும் போது இந்த விருச்சகத்துக்கு அதிர்ஷ்டம் என்பது கிடையாது. 5ஆம் பாவத்துல வந்து நீங்க இந்த கிரகம் 11ஆம் அதிபதி புதனே வந்து உட்கார்ந்துருக்காரு, எனக்கு அதிர்ஷ்டம் வராதா அப்படின்னு கேட்டா வராது. எப்ப வரும்? எப்படி வரும்? வராது. சரி, 5ஆம் அதிபதி 5லயே உட்கார்ந்துருக்காரு, குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு, எனக்கு அதிர்ஷ்டம் வராதான்னு கேட்டா வராது. அதை புதன் பார்க்கணும். புதன் பார்க்கும்போது அதிர்ஷ்டம் உண்டு. அப்போ விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதனோ சனியோ அல்லது ராகுவோ சுக்கிரனோ போனாதான் லாபம். ஏன்னா அவனுக்கு குரு சப்போர்ட் பண்ணா இவருக்கு புதன் தான் சப்போர்ட் பண்ணுவார். யாருக்கு? விருச்சகத்துக்கு. அப்ப இந்த திசைகள் அங்க அமைப்பில் இருக்கணும். சரி பாருங்க, இந்த விருச்சகத்துக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டம் என்ற பாவத்தை சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கு? ஒண்ணு சனி இருக்காரா, இன்னொன்னு குரு நட்சத்திரம் இருக்கா, குரு சப்போர்ட் பண்ணாதுன்ட்டு. அப்ப குரு திசையில அதிர்ஷ்டம் வராது, எல்லாத்தையும் இழந்துருவான். குரு திசை போகும் பொழுது மொத்த அதிர்ஷ்டமும் கெட்டு எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் அடமான வைக்கக்கூடிய நிலைக்கு போயிடும். ஐபி கொடுத்துட்டு உட்கார்ந்துருவான். ஐபினா 5ஆம் இடம். ஒண்ணுமே இல்ல, நான் 0 ஆயிட்டாங்க சொல்றக்கூடிய 5ஆம் இடம், அது ஐபி கொடுத்துருவான். அதுவே சனி திசையோ அல்லது புதன் திசையோ 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல இந்த கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது அதை இந்த கிரகங்கள் வந்து பாத்துடணும். 11ஆம் அதிபதி பார்த்துட்டா சரி. இப்ப சனி திசை நடக்குது சார், புதன் பாத்துடுறாருன்னா அதிர்ஷ்டம் உண்டு, கண்டிப்பா அதிர்ஷ்டம் உண்டு. இந்த 11ஆம் அதிபதி எந்த ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு, இல்லைன்னா 5ஆம் அதிபதி குரு இருக்காரு விருச்சகத்துக்கு, அவர் எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்க. அது சுக்கிரனுடைய அணியில போய் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த திசாபுத்திகள் போகும்போது அதிர்ஷ்டம் கிடைச்சிடும். நீங்க லாட்ரினா லாட்ரி, வேலைன்னா வேலை, இல்ல வந்து குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சாதான் எனக்கு லைஃப் ஓடுனா அது, இல்ல ஒரு கேசினோ போறது, ஒரு பிட்காயின் போறது, ஷேர் மார்க்கெட் போறது, எல்லாமே அங்கதான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் அங்கதான் வரும். இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே, ரிஷபத்துக்கு குரு அணிகள் சப்போர்ட் பண்ணுது, அது 5ஆம் பாவத்துக்கு கூட கனெக்ட் ஆகும் போது லாபத்தையும், அதுவே வந்து புதனுடைய அணிகள் வரும்போது லாஸையும் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய மைனஸ் அவனுடைய அதிர்ஷ்டம். அதான் சொன்ன, விருச்சகத்துக்கு புதன், சுக்கிரன், ராகு, சனி எல்லாமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப அப்படியே மிதுனத்துக்கு போங்க. மிதுனத்துக்கு எந்த அணி சப்போர்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, மிதுனத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய அணி தான் சப்போர்ட் பண்ணும். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல யார் இருக்காங்க? சுக்கிரனே வந்துட்டார். அப்ப இந்த சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டார். அப்ப சுக்கிர திசை வந்துருச்சு மிதுனத்துக்கார ஆடிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து 0 ஆயிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு மிதுன லக்னத்துக்காரங்க பிசினஸ் பண்ணி லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சார் 5 கூடையவர் அதிர்ஷ்டம் சொல்றாங்க, லாஸ்னா லாஸ் தான். கூட்டு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிடுவாங்க. கூட்டு பிசினஸ் மட்டும் ஆகாது. ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய அணி சுக்கிரன், குருவினுடைய அணி. குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் போகணும், போனாதான் லாபம். இதை பத்தி நீ விளக்கங்கள் வேண்டாம், ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கோ. 5ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு? அந்த மிதுனத்துக்கு 5ல செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு, ராகு நட்சத்திரம் இருக்கு, குரு நட்சத்திரம் இருக்கு. அப்ப ராகுல கிடைக்காது, ஏன்னா ராகு வந்து சுக்கிரனுடைய அணி, அது விட்டுருங்க. அப்ப செவ்வாய் நட்சத்திரமோ குரு நட்சத்திரமோ அங்க இருக்கிற பட்சத்தில் செவ்வாய் திசை அல்லது குரு திசையில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதை 11ஆம் அதிபதி பார்க்கணும். இப்ப 5ஆம் இடத்துல போய் ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சு சார், செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு, இல்ல குருவே உட்கார்ந்துட்டாரு. குரு உட்கார்ந்தா பிரச்சனை இல்லை, நல்லாதான் இருக்கும். இப்ப குரு திசை நடக்குது மிதுன லக்னத்துக்காரனுக்கு, நம்ம என்ன சொல்லுவோம்? பாதகாதிபதி பயப்படவே வேண்டான்ற. அதை 11ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்தாலும் அதிர்ஷ்டம் உண்டு. ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கலாம், ரேஸ்ல ஜெயிக்கலாம், மற்ற எல்லா விஷயமும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். சரிங்களா? இதை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்ப அதே வந்து தனுசு லக்னத்தை எடுத்துங்க. தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். இப்ப குருவனுடைய அணி இதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு குருவினுடைய அணி மைனஸ். அப்ப செவ்வாயில ப்ராஃபிட்டபிள் இல்லை.
அப்ப தனுசுக்கு 5ல வந்து கேது நட்சத்திரம் இருக்கு, சப்போர்ட் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் சுக்கிரன் இருக்காரு, சூரியன் இருக்காரு. சூரியன் சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்ப யாரு வரணும்? சுக்கிர திசை வரணும், அல்லது சனி திசை வரணும், அல்லது புதன் வரணும், இல்லைன்னா ராகு வரணும். ஏன்னா இவங்கள ஒரு அணி. குரு சப்போர்ட் பண்ணல. சுக்கிரனுடைய அணிகிரகங்கள் என்னன்னு பாத்துங்க. சுக்கிரனுடைய அணிகிரகங்கள் சுக்கிரன், சனி, புதன், ராகு. இவ்வளவுதான். இந்த 4 கிரக திசைகள் நடந்து அதுல ஏதாவது ஒன்று 5ஆம் அதிபதிக்கு ஒரு தொடர்பு பெற்று அதை 11 பார்த்துருச்சுன்னா சூப்பரா இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், தனுசுக்கு 11ஆம் அதிபதி யார்? சுக்கிரனேவா? சுக்கிரன் திசை நடத்திட்டார் சார். 5ஆம் அதிபதி கூட தொடர்பு மட்டும் வந்துருச்சுன்னா, இல்ல 5ஆம் அதிபதி புத்தி வரும்போது ஒரு லாட்டரி சீட்டு யோகம் உண்டு. தப்பி தவிர 5ஆம் அதிபதியை பார்த்துட்டு இருக்கார் சுக்கிரன் வந்து தனுசுக்கு 5ஆம் இடத்தையோ இல்ல 5ஆம் அதிபதியோ பார்த்துட்டாரு. பார்த்துட்டு திசை நடந்தால் அந்த திசை முழுவதுமே திடீர்னு அதிர்ஷ்டம் வந்துட்டே இருக்கும். சார் 5ஆம் இடத்தையும் பார்க்கல, 5ஆம் அதிபதியும் பார்க்கல, ஆனா அதிர்ஷ்டம் கிடைக்குமானா ஷார்ட் டைமா ஒரு பீரியட். என்னது? சுக்கிர புத்தி, சுக்கிர திசை, செவ்வாய் புத்தி, இல்ல சனி திசை, செவ்வாய் புத்தி, அல்லது புதன் திசை, செவ்வாய் புத்தி, அல்லது ராகு திசை, செவ்வாய் புத்தி. 5 ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி வரும்போது கோச்சாரத்துல திரிகோணத்துல எங்கேயாவது இடத்துல இணைஞ்சிருவாரு. இல்ல அந்த கிரகத்துடைய சாரத்துல இருந்துட்டாருன்னா அங்க தனுசுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அவ்வளவுதான். திசைகள் தெரிஞ்சுக்குங்க. இந்த 4ல ஒண்ணு அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீரும். அது எதுங்கிறத நீங்க அந்த கால்குலேஷன் அதோடைய ரெண்டு எப்படி சேர்ந்துருக்கு அதை பார்த்து நம்ம முடிவு பண்ண கண்டிப்பா அதிர்ஷ்டம் உண்டு. சரி, அடுத்து கடகம் பாத்துங்களேன். கடகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் எது? கடகத்துக்கு முழுக்க சுக்கிரனுடைய அணிகள் தான் சப்போர்ட் பண்ணும். 5ஆம் இடம் எது? செவ்வாய் வீடு. அப்போ 5ஆம் இடமே கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 5ஆம் இடமே செவ்வாய் வீடு. அதிபதியே நல்லா இருக்காரு. ஏன்னா சாரி 5ஆம் இடம் வந்து செவ்வாயுடைய வீடு. அது முழுக்க வந்து பாருங்க சுக்கிரனுடைய அணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சப்போர்ட் பண்ணும். புதன், சுக்கிரன், சனி, ராகு தான் சப்போர்ட் பண்ணும். அப்ப செவ்வாயுடைய வீடு சப்போர்ட் பண்ணாது. அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னது? குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய அணிகள் தான் சப்போர்ட் பண்ணும்னா அங்க இருக்கிறது சனி நட்சத்திரமும் புதன் நட்சத்திரம் தான். அப்போ இந்த நட்சத்திரங்களுடைய திசைகள் நடந்து ஏற்கனவே சொன்ன அதே விதிகள் தான், நம்ம யோசிக்கவே வேண்டாம். அந்த இடத்தை பார்க்கணும். 11ஆம் அதிபதி கூட தொடர்பு பெற்று சனி திசையோ அல்லது புதன் திசையோ போகும் பொழுது கடக லக்னத்துக்கார மிக உயர்ந்த பதவிகள்ல போறது. 5ஆம் இடம் உயர்ந்த பதவியை சொல்லணும் சார். 5ஆம் இடம்ங்கிறது அதிகாரிகள். ஒரு ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டு இருக்க, ரொம்ப 3 வருஷத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னா அது அதிர்ஷ்டம். 5 வருஷத்துல சீப் ஹெட் ஆயிட்டா அப்படின்னா அது அதிர்ஷ்டம். நம்ம அதிர்ஷ்டம்னா காசு மட்டும் கிடையாது, நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அது அதிர்ஷ்டம். திடீர்னு கிடையாது. 15 வருஷத்துக்கு அப்புறம் வேண்டிய ப்ரொமோஷன் 5 வருஷத்துல சூப்பரா வந்துட்டான். 10 வருஷத்துல முன்னேற வேண்டிய கம்பெனி 2 வருஷத்துல வந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டம். அப்ப அந்த 5ஆம் பாதத்தோட தொடர்பு பெறும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? அதே கடகத்துக்கு நேர் ஆப்போசிட் யாருங்க? மகரம். மகரத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? முழுக்க சுக்கிரனுடைய வீடு. மகரத்துக்கு குருவினுடைய அணி முழுக்க சப்போர்ட் பண்ணும். அப்ப சுக்கிரனுடைய அணி மைனஸா? அப்ப சுக்கிரன் முழுக்க சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்ப சுக்கிரன், சனி, ராகு, புதன் எல்லாம் போச்சுன்னா மகரத்துக்கு லாஸ். இப்ப மகரத்துக்கு லாஸ் ஆனது எங்க போச்சு? கடகத்துக்கு போயிடுச்சு. நம்ம என்ன சொன்னோம்? கடகத்துக்கு சுக்கிரனோ சனியோ ராகுவோ புதனோ வராமல் அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடையாதுன்ட்டோம். அவனுடைய லாஸ் இவனுக்கு லாபம். நம்ம 5ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லிட்டு மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம். சார் ரிஷபத்துக்கு 5ஆம் அதிபதி திசை நடத்துறாரு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கணுமே அப்படின்னு கேட்பீங்க. நல்லா இருக்க முடியாது. ஏன்னா 5 என்பது அடுத்தவனுடைய அதிர்ஷ்டம். 11ஆம் இடம் தான் அந்த லாபத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்பது 5, லாபத்தை கொடுக்கணும்னா 11ஆம் அதிபதி சப்போர்ட் பண்ணணும். அப்போ அதை எதிர்த்தவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு, எதிர் ஆளுக்கு கடகத்துக்கு சப்போர்ட் பண்ணது. அப்போ உங்களுக்கு லாஸ். பாருங்க 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு பாருங்க. அடுத்தது நட்சத்திரம் சூரியன், சந்திரன், செவ்வாய். சுக்கிரனே மைனஸ் ஆயிட்டார். அப்ப எது வேணும்? சூரிய திசையோ சந்திர திசையோ போகணும், அல்லது சூரிய திசையோ சந்திர திசையோ போய் அதை 11ஆம் அதிபதி என்னைக்கு பாக்குறாரோ அன்றைக்கு இந்த மகரத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பொதுவாகவே பாருங்க மகரத்துக்கார சூரிய திசையும் சந்திர திசையும் பெரிய மைனஸை கொடுக்காது பொருளாதாரத்துக்கு. சார் என்ன சார் சூரியன் 8 கூடையவர் பிளஸ் ஆகுன்னு சொன்னீங்க, மைனஸ் ஆயிடுச்சுன்னு கேட்கக்கூடாது. உயிர் பாதகத்துக்கு கேரண்டியே கிடையாதுங்க. பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை. 8ஆம் அதிபதி பார்க்க 8 நம்ம என்ன சொல்றோம்? புதை பொருள்னு சொல்லிட்டோமா இல்லையா? 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். அடுத்தனுடைய காசு உனக்கு வருமா வராதா அது சொல்லிட்டே இருக்கும். சூரியன் சந்திரன் வரும்போது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை கையில கொடுத்துட்டு போயிடும். அதை 11ஆம் அதிபதி பார்த்தால் உங்க ஜனன ஜாதியில தொடர்பு இருந்ததுன்னா ரெகுலரா அந்த திசை முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டப்பு போட்டு எடுப்பான். என்னடா அது வெறும் மண்ணை தொட்டா கூட பொண்ணாகுதேப்பா, இவன் சும்மா பண்றான், ஒரு மண்ணை தொட்டுட்டு பொண்ணாக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்கறதுலாம் இவங்க தான். சரியா? அதை பாத்துங்க. அடுத்தது பாருங்க நம்மளுடைய சிம்ம லக்னம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். இந்த சிம்மத்துக்கு 11ஆம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு அணிகள் சப்போர்ட் பண்ணாது. அப்ப சிம்மத்துக்கு 5ஆம் அதிபதி யார் பாருங்க? குருவினுடைய வீடே வருது. அப்ப குரு சப்போர்ட் பண்ணுவாரா? சிம்ம லக்னத்துக்கார குரு திசையில இறந்தவன் பல பேர் எல்லாம் சொல்லுவாங்க, நான் அப்படி சம்பாதிச்சாரு இப்படி சம்பாதிச்சாரு எல்லாம் சொல்லுவீங்க. சம்பாதிச்சது என்ன பண்ணீங்கன்னு மட்டும் பாருங்க. அந்த குரு திசை நடந்தால் கூட அந்த 11ஆம் அதிபதி தொடர்பு வரும். சுக்கிரனுடைய அணி பார்த்தால் மட்டும்தான் குருவுக்கு லாபமே, இல்லைன்னா குரு டோட்டலா தோத்துருவார். 5ஆம் அதிபதி திசை நடக்குது. உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா சில பேர் ரஜினி ஜாதகத்தை சொல்லுவாங்க, ஸோ குரு திசையில அவர் சூப்பர் ஸ்டார் அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்றோம்? சுக்கிரனுடைய அணியில போய் அது உட்காரணும். அவர் குரு எங்க இருக்காரு?
குரு போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் எது? நல்லா பாத்துங்க. புதனுடைய அணியில சுக்கிரனுடைய அணியில போய் உட்கார்ந்துருப்பார். அதனால அதிர்ஷ்டம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய சம்பாதிச்சா, அப்பெல்லாம் அவருக்கு ரொம்ப கம்மியான சம்பளம், ஒரு பகுதி அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு பக்கம் விட்டுட்டே இருப்பார். செக் பண்ணி பாருங்க. அப்ப அந்த அதிர்ஷ்ட பாவம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் எனக்கூடிய குரு அணி சப்போர்ட் பண்ணாது. அதுல கேது நட்சத்திரம் இருக்கு, அதுவும் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம், அதுவும் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்போ சுக்கிரன், புதன், சனி, ராகு போகும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த சிம்மத்துக்கு உண்டு. அதை 11ஆம் தேதி பார்த்துரும். 1, 5, 9ங்கிறதே அதிர்ஷ்டம் தான் சார். 5ங்கிறது மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது. 5க்கு 5 அப்படி எடுத்தீங்கன்னா 5க்கு 5 9, 9க்கு 5 லக்னம். இந்த 3 பாவத்துல இந்த கிரக நிலைகள் இப்ப சொன்ன சுக்கிரனோ சனியோ ராகுவோ புதனோ இருந்து அதை 11ஆம் தேதி பார்க்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுல சுக்கிர திசை போகணும், சனி திசை போகணும், செவ்வாய் திசை போகணும், இல்ல ராகு திசை போகணும். அப்படி போய் அடிக்கணும். 11ஆம் தேதி பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சரிங்களா? நேர் ஆப்போசிட் அப்படியே பாருங்க, கும்ப வீடு. கும்பத்துக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம், இவங்களுக்கு சுக்கிரன் சப்போர்ட் பண்ணா அங்க சுக்கிரன் அணி சப்போர்ட் பண்ணாது. அப்ப எந்த அணி சப்போர்ட் பண்ணும்? குருவினுடைய அணி தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ கும்பத்துக்கு 5ஆம் இடம் யாருன்னு பாருங்க, புதனுடைய வீடு. அப்போ புதன் வீட்டுல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? செவ்வாய் நட்சத்திரம் இருக்கா? அது சப்போர்ட் பண்ணாது. சரி, அது சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ராகு சப்போர்ட் பண்ண மாட்டாரு, குரு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ செவ்வாயோ ராகு திசைகளோ போய் அதை 11ஆம் தேதி பார்வை செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அவ்வளவுதான் மேட்ரு. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது. இன்னொன்னு சொல்லிட்டேன், கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் என்ன வீடா வருது? புதனுடைய வீடா வருது. புதன் சப்போர்ட் பண்ண மாட்டார்னு சொல்லதான், சுக்கிரனுடைய அணியில் இருக்கக்கூடிய புதன் சப்போர்ட் பண்ண மாட்டார். நேர் எதிர் வீடு பாருங்க, குருவினுடைய வீடு. அப்போ குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணுமா? குரு அல்லது கேது, சந்திரன் அல்லது செவ்வாய், சூரியன், இந்த திசைகள் போனாலும் சரி, இந்த அதிபதிகள் அந்த 5 கூடிய வீட்டில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய திசை செவ்வாய் திசையோ அல்லது குரு திசையோ போகும்பொழுது இது தொடர்பு வந்துடணும். அந்த 11 கூட தொடர்பாயிடணும், ஏதாவது ஒன்று தொடர்பாயிடணும். ஆயிடுச்சுன்னா அந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் உண்டு. இப்போ என்கிட்ட எல்லாம் சில பேர் சார் நான் லாட்டரி எடுக்கலாமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பார்ப்பேன். இருந்ததுன்னா சார் ட்ரை பண்ணுங்க, இந்த கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த நாள், இதுல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் அந்த 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை சொல்லும், 5, 11 அதிர்ஷ்டம் சொல்லிட்டே இருக்கும். அப்போ 5 கொடுக்குதா 11 கொடுக்குதான்னு பார்த்துட்டு அந்த கிழமை நட்சத்திரம் அதுல வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மிக்சிங் போடுவோம். எப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன், ராகு, புதன், இதுல எது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கோ அந்த காலகட்டத்தில் கடைசி ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா வந்து அந்த இப்போ சூரியன் சப்போர்ட் பண்றான்னா காலன் ஒரு காலம் இருக்கு. காலன்னா நிறைய பேருக்கு துணைக்கோள் இருக்கு. அதனுடைய காலத்துல காலனுடைய கடைசி மத்தியமம் சென்டர் பிளேஸ் நல்லா இருக்கா, இல்ல கடைசி காலம் நல்லா இருக்கா, இல்ல ஆரம்பம் நல்லா இருக்கா, ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு எடுத்து அதுல போய் லாட்டரி டிக்கெட் எடுங்க, ஒரு ரேஸுக்கு போங்க, ஒரு ஷேர் மார்க்கெட் அப்ளை பண்ணுங்கன்னா கிடைச்சிடும். இன்டர்வியூ வேணாலும் இதுதான். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். சரி, இப்போ அடுத்தது பாருங்க, கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு நல்லா பாத்துங்க, கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாது. கன்னி லக்னத்துக்கு குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாது. அப்போ 5ஆம் இடம் பாருங்க, சனியுடைய வீடு. அப்போ குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாதுன்னா சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரனோ சனியோ அல்லது ராகுவோ புதனோ திசை நடத்தணும். 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு? கன்னிக்கு 5ல பாத்தீங்கன்னா சூரியன் இருப்பாரு, சந்திரன் இருப்பாரு, அதுக்கப்புறம் செவ்வாய் இருப்பாரு. நம்ம ஏற்கனவே சொல்றோம், குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணாது. சூரியன், சந்திரன், செவ்வாய் எதுவுமே சப்போர்ட் பண்ணல. என்ன சார் இந்த இடத்துல எப்படி சார் பாக்குறது? 3மே சப்போர்ட் பண்ணாம எப்படி சார் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அதிபதியா திசை நடத்தணும். சனி திசை போகுது, கன்னி லக்னத்துக்கு சனி திசை போகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லாபம் உண்டு. ஏன்னா நேர் ஆப்போசிட்ல பாருங்க, 5ஆம் இடம் மகரமா வரும், அது நேர் ஆப்போசிட் சந்திரன். அங்கேயும் ஒண்ணுமே இல்லை, சந்திரனும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அப்போ இந்த 5ஆம் அதிபதி திசை நடந்து 11ஆம் அதிபதி பார்வை செய்தாலும் அல்லது 11ல நின்று ஒரு கிரகம் பார்வை செய்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் கொடுத்துரும். ஏன்னா கண்ணிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்னன்னா 5ஆம் அதிபதியே அதிர்ஷ்டத்தானது. எந்த லக்னத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை என்னன்னா கன்னிக்கு உண்டு. ஏன்னா புதனும் சனியும் அதிநட்பு. இங்கதான் அது ஒரு மேட்ரு. ஏன்னா எல்லா லக்னத்துக்கும் பாசிட்டிவ் சொல்லிட்டே வந்துட்டு இருப்பேன், 5 ஆகாது 5 ஆகாது 5 ஆகாதுன்னு. ஆனா கன்னிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடமே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது பாருங்க, பர்டிகுலரா வந்து 5ஆம் இடங்கிறது என்னது? திசைநாதனே அவரே வந்துட்டாலும் ரொம்ப சிறப்பு. நல்லா பாருங்க, கன்னி லக்னத்துக்கார மேக்சிமம் சனி திசையில சனி வீட்டுல நின்று கிரகம் திசை நடத்தும் போது ஏமாந்து போக மாட்டான். அதுல குறிப்பா சந்திரன், சூரியன், செவ்வாய் சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தக்கூடாது. அப்ப எதுல நடத்தலாம் அப்படின்னா ராகு சாரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 6ஆம் இடத்துல வருதே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. 5, 6 கூட ஒரே கிரக அமைப்பு இல்லையா, அதனால சொல்றேன். அந்த ராகுல நின்று ஒரு கிரகம் திசை நடத்திருச்சுன்னா அவன் பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டும், கை காசுக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு கஷ்டப்பட மாட்டான். பிச்சைக்காரனாவே இருந்தாலும் டாலர் நோட்டு விழுது, தைரியமா சொல்லிடலாம். புரியுதுங்களா? பிச்சைக்காரனாவே இருந்தாலும் டாலர் நோட்டு விழுது. அப்ப அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை தர்றது இந்த சனிக்கு உண்டு. சனி மட்டும்தான். கன்னி வீட்டுக்கு சனி வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எல்லாருமே இது வரைக்கும் 5ஆம் தேதி எல்லாருமே நான் வந்து மைனஸ் இதுக்கு மட்டும் பிளஸ். 11ஆம் தேதி பெஸ்ட்.
அப்போ 11ல இன்னொரு கிரகம் திசை நடத்துதோ இல்ல 11ஆம் திசை நடத்தினாலோ ஏதாவது ஒரு கிரகத்தை, இந்த சனி எந்த கிரகத்தை பார்க்குதோ அது அதிர்ஷ்டம். சனி திசை போகும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இது மாறும். ஸோ பாத்துங்க, இது அப்படியே மீனத்துக்கு தூக்கி போடுங்களேன். மீனத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? சந்திரனுடைய வீடு. மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து சனி வந்து ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம். அதுவே வந்து குருவினுடைய காரங்கள் எல்லாம் மைனஸ். அந்த மீன வீட்டுல மீனத்துக்கு 5ஆம் இடம் யாரு? கடகம். கடகத்துல வந்து குரு நட்சத்திரம் இருக்கு, கண்டிப்பா அது மைனஸ். அதே போல சனி நட்சத்திரம் இருக்கு, புதன் நட்சத்திரம் இருக்கு. இந்த மீனத்துக்கு மட்டும் ஒரு பிளஸ் என்னன்னா, சனி திசையோ புதன் திசையோ போயிட்டா சூப்பரா இருக்கும். சனி திசையோ புதன் திசையோ போய் 11ஆம் சனி திசை போய் புதன் புத்தி வந்தாலும் சரி, புதன் திசை போய் சனி புத்தி வந்தாலும் 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிடும். 2ல ஏதாவது ஒரு கிரகம் கொடுத்துரும். ரொம்ப சிறப்பான கிரகம். மீனக்காரங்க பாருங்க ரொம்ப கிளவரா வேலை பார்ப்பாங்க. எதுல போட்டா 10 ரூபா சம்பாதிக்கலாம். சின்ன லாஸ் வரும்போது வெளியே வரவங்களாம் இவங்க தான். ஏன்னா 5ஆம் இடம் தான் மைனஸ். ஆனா 5ஆம் இடத்துல நட்சத்திரங்களாக இருக்கிற 90% கிரகம் ஒரே ஒரு பாதம் தான் குரு, அது மட்டும் தான் மைனஸ். குரு திசை மட்டும் போனா மீனத்துக்காரன் கவனமா இருந்துக்குங்க. அதை தாண்டி சனி திசை புதன் திசை போல திடீர் அதிர்ஷ்டங்களால் டப்புன்னு தூக்கி விடுற ராசி இவங்க தான். ஏன்னா சனியும் புதனும் வந்து பாத்தீங்கன்னா அதிநட்பு கிரகங்கள். அது சந்திரன் வீட்டுல போய் இருக்கு. சந்திரன் வீட்டுல எந்த கிரகமும் பகை கிடையாது. அது ஒரு பெரிய கொடுமை. அவர் யாராவது வந்து தூக்கி கொடுத்துருவார். அதுல இந்த மீனத்துக்கு கொடுக்கறதுல இந்த சனி மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். ஏன்னா 11ஆம் அதிபதியே நட்சத்திரம் வாங்க வச்சிட்டு இருக்காரு. அப்ப அதிர்ஷ்டம் இயற்கையாகவே இருக்கு. எப்படி நான் வந்து ஒரு கன்னிக்கு வந்து இயற்கையாகவே ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லணும், அதே போல மீனத்திற்கும் இயற்கையாகவே ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. இயற்கையான என்னதுங்க, பிறந்தப்ப அதிர்ஷ்டத்தோட பிறந்தவன் சார் அவன். அதனால சொல்ல பாருங்க, மீனராசி மீன லக்னத்துக்காரன் எவ்வளவு கஷ்டத்துல கீழே இருந்தாலும் லைஃப்ல சாகும்போது ஒரு சொந்த வீடாவது வச்சு சாப்பான். அதுக்கு மேல அவனுடைய தனிப்பட்ட திறமை. சொந்த வீட்டுல சத்தவன். அதே போல என்ன சார், நான் நல்லா சம்பாதிச்சேன் ஒரு காலத்துல அப்படிங்கிறவள இவன் தான். நான் கஷ்டமே பட்டதில்லை சார், நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும். எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் சாப்பாடு எனக்கு கரெக்டா கிடைச்சுன்னா அது காரணம் 5ஆம் இடம். இயற்கையான அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய வீடு. 11ஆம் அதிபதி தன்னுடைய நட்சத்திரமாக வச்சுட்டு இருக்க வீடுகள்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல இந்த கன்னிக்கும் 11ஆம் இடத்தை நட்சத்திரமா 5ல போய் வச்சிருப்பாரு. ஆனா சந்திரன் சப்போர்ட் பண்ண மாட்டோம் நம்ம சொல்லிட்டோம். சனி திசை வந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஸோ இந்த 2 விதிகளை பாருங்களேன். இது 2 மட்டும் கொஞ்சம் இயற்கைக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா அது 12ஆம் பாவம். அதாவது காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியும் காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதியும். ஆனா 2மே தன்னுடைய 5ஆம் இடத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை வச்சுட்டே இருக்கும். புரிஞ்சுட்டீங்கன்னா மிக எளிமையான விதிகள் தான் நான் சொல்றது. இதை நீங்க கனெக்ட் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதனாலதான் நான் பொதுவாகவே சொல்லுவேன், மீனராசி மீன லக்னத்துக்காரங்க பொதுவாகவே சனி சுக்கிரன் புதன் ராகு இந்த திசைகள் போகும்போது மீன லக்னத்துக்காரங்க கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. வேலைக்கே போன சாப்பாடு கரெக்டா வந்து சாப்பாடு கரெக்டா கிடைச்சோம். அதே போல இவங்களுக்கு மாற்று திசைகளான குரு கேது சந்திர திசைகள் வரும்போது மிகப்பெரிய பொருளாதார லாசை சந்திப்பாங்க. ஏன்னா நேர் எதிர்பாவமான 5ஆம் இடத்துல, அதாவது கன்னிராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு. அது இயற்கையாகவே நம்ம என்ன சொன்னோம், 5ஆம் இடம் கன்னிராசிக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அது எந்த திசை போனாலுமே லாபம். அந்த நட்சத்திரங்கள் முதற்கொண்டு அது வந்து இயற்கையாகவே லாபத்தை கொடுத்துரும். அப்போ மீனத்துக்கு குருவினுடைய அணியெல்லாம் மைனஸ் பண்ணும்பொழுது இந்த கன்னிக்காரனுக்கு ரொம்ப அருமையான ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இங்க கொடுத்துட்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சில விதிகள் வந்து நீங்க அந்த வீடியோ கூட இது அதிர்ஷ்ட பாவத்தை பத்தி பேசதா, அதிர்ஷ்டத்தை பத்தி பேசும்போது அதிர்ஷ்டத்தை மட்டும் பாருங்க. மத்த லக்னத்தை கொண்டு வந்து சார் லக்ன திசாபுத்தி இப்படி சொன்னீங்களே கனெக்ட் பண்ணுங்க மாட்டிக்கிங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் வேற, திசாபுத்திகள் வேற. இதுல இந்த திசைகள்ல எது போகுதுங்கிறத நம்ம கணக்கு பண்ணி தான் எடுக்கணும். 5ல நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், 5ஆம் இடத்துல ஒரு விஷயத்த சொல்றோம், நட்சத்திரம் என்ன இருக்கு, அது எந்த அணியில் இருக்கு, அந்த அணியை சார்ந்து ஒரு லாபத்தை கொடுக்கும் நம்ம பேசும் பொழுது அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை திசாபதிகளோட ஒத்துழைக்கணும். சார் 2 நட்சத்திரம் 2மே கொடுக்கும், 2மே கொடுக்காது, ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கொடுக்கும். அப்ப 5-11 தொடர்பு எந்த திசாபுத்திக்கு வருதோ அங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதுல கொடுக்கக்கூடிய அணி கெடுக்கக்கூடிய அணி ஒரு சொல்லியிருக்கோம், அதை பார்த்துக்கங்க. அதே போல இந்த அதிர்ஷ்டம் பாவத்தை நம்பி நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணி எனக்கு இப்படி இருக்கு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்களா போய் லாட்டரி எடுக்கிறது, ரேஸுக்கு போறது, திசாபுத்தி தெரியாம தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்க பண்ணுங்க, தெரியாதவங்க பக்கத்துல இருக்க ஜோசியரை பாருங்க, அவங்க 10 ரூபா கொடுங்க. ஏன்னா குரு அவர் ஆக்சுவலா குருமார்கள் மாதிரி அந்த குரு காட்டுற வழி கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விரைபடுகிறேன். இந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னா, இந்த கருத்தரங்கை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே போல ராஜநிலை டிவி உரிமையாளர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், அதே போல அவருடைய குழு உறுப்பினர்களுக்கும் சக ஜோதிடர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றிங்க. அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா வாழ்க்கையில எல்லாம் தேடிட்டு இருக்கிறது அதிர்ஷ்டம் தான். கன்னிராசிக்காரருக்கு கொஞ்சம் விசேஷமா பலன் சொல்லிருக்கீங்க. எனக்கு எதுக்கு பிடிச்சது, கன்னிராசி பிடிச்சது தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு நல்ல தருணம். அருமையா வந்து இந்த 2வது கருத்தர்களை வந்து தெளிவா சொன்னீங்க. இது நாள் வரைக்கும் எந்த அளவுக்கு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்க, அழுகா நான் பக்கத்துலயே உட்காந்து கவனிச்சிருந்தேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுக்கு நான் வணங்கக்கூடிய அன்னையுடைய பரிபூர்ண காட்சி கிடைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அவருக்கும் நன்றி சொல்லிடுவோம். ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காருங்க. சரிங்க, நன்றி. வாழ்க வளமுடன்.
கட் பண்ணிட்டேன்.